உங்க மனசு ஒரு நிமிஷமாவது அமைதியா இருந்திருக்கா? இல்ல தூக்கத்துல கூட ஏதோ ஒரு பாரம் உங்கள அழுத்திக்கிட்டே இருக்கா? நாம எல்லாரும் ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா எதுக்காக ஓடுறோம்னு நமக்கே தெரியல. ஒரு கட்டத்துல பணமும் புகழும் கூட நமக்கு நிம்மதிய குடுக்காது. அந்த நேரத்துல தான் நமக்கு ஒரு பவர் தேவைப்படுது. அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் ஆயுதம் தான் ரமண மகரிஷி நமக்கு கொடுத்த அருணாச்சல அஷ்டகம். இந்த 8 வரிகள்ல அப்படி என்ன இருக்கு? ஏன் ஒரு மலைய பார்த்து உலகமே வியந்து நிக்குது? இது வெறும் பக்தி கிடையாது. இது ஒரு மென்டல் இன்ஜினியரிங். இந்த வீடியோல நாம 3 முக்கியமான விஷயங்கள பார்க்க போறோம். முதல்ல, ரமண மகரிஷி ஏன் இந்த 8 வரிகளை எழுதினார்? 2வது, உங்க ஈகோவ அழிச்சு எப்படி ஒரு சூப்பர் ஹியூமனா மாறுறது? 3வது, இந்த அஷ்டகத்த தினமும் கேட்டா உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த ஒரு மாற்றம் என்ன? வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நடுவுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது உங்க சிந்தனை முறையையே மாத்திடும். ஒரு சின்ன கதை. 1896ல் ஒரு சின்ன பையன் திருவண்ணாமலைக்கு வர்றான். அவர்கிட்ட காசு இல்லை, சாப்பாடு இல்லை. நாம் நினைக்கிறோம் அருணாச்சலம்னா அது வெறும் ஒரு மலைன்னு. ஆனால் ரமணருக்கு அது அவருக்கு ஒரு உயிருள்ள குரு. அவர் வந்தது நான் யார் அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வியோட தான். உங்கள் வாழ்க்கையோட மெயின் பிரச்சனையே இந்த நான்கிற எண்ணம் தான். நான் கஷ்டப்படுறேன், எனக்கு இது கிடைக்கல, அவன் என்னை விட மேலே போயிட்டான். இப்படி நாம நம்மள ஒரு உடம்பாவும் மனசாவும் மட்டும்தான் பார்க்குறோம். ஆனா ரமணர் சொல்றாரு, நீங்க அது கிடையாது. நாம ஏன் எப்பவும் கவலையா இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நம்ம மனசு ஒரு லூப்புக்குள்ள மாட்டிட்டு இருக்கு. பழைய கவலைகள், எதிர்கால பயம். அருணாச்சல அஷ்டகம் இந்த லூப்பை எப்படி உடைக்குதுன்னு இப்ப பார்ப்போம். இந்த அஷ்டகத்தோட முதல் அடியிலேயே ரமணர் ஒரு குண்ட தூக்கி போடுறாரு. அறிவினால் அறியப்படாத அருணாச்சலம் அப்படின்னு சொல்றாரு. உங்க அறிவை வச்சு இந்த உலகத்தை நீங்க ஜெயிக்கலாம், ஆனா உங்க மனசை ஜெயிக்க முடியாது. நம்ம அறிவு எப்பவும் ஏன், எதுக்குன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா நிம்மதிங்கிறது கேள்விகள் இல்லாத இடத்துல தான் இருக்கு. இந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையே மாத்தப் போகுது. நீங்க எப்போ உங்க பிரச்சனைகளை சவால்னு பார்க்காம அது ஒரு மாயைன்னு புரிஞ்சுக்கிறீங்களோ, அப்பவே பாதி பாரம் குறைஞ்சிடும். ஆனா இது எப்படி சாத்தியம்? ஒரு மலைய நினைச்சா எப்படி பிரச்சனை தீரும்? இங்க தான் ஒரு டிவைன் மேக்னெட் வேலை செய்யுது. அருணாச்சலம்ங்கிறது வெறும் மலை கிடையாது. அது ஒரு காஸ்மிக் ஆண்டனா. அது உங்க எண்ண அலைகளை மாத்தி அமைக்குது. நம்ம மனசு ஏன் இவ்ளோ அலபாயுது? இதோட ரூட் காஸ் என்ன தெரியுமா? அகந்தை. அகந்தைனா நீங்க ரொம்ப திமிரா இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்ல. தன்னை தவிர மற்ற விஷயங்களை உண்மைன்னு நம்புறது தான் அகந்தை. நாம ஒரு விஷயத்தை பிடிச்சுக்கிட்டு தொங்குறோம். அது ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். அது போயிட்டா நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும்னு நினைக்கிறோம். ஆனா அருணாச்சல அஷ்டகம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க எப்ப இந்த மலையை நினைக்கிறீங்களோ அப்ப இந்த மலையோட நிசப்தம் உங்களுக்குள்ள இறங்கும். ரமண மகரிஷி அருணாச்சலத்தை காந்தம்னு சொல்றாரு. காந்தம் எப்படி இரும்பை இழுக்குமோ அப்படி இந்த மலை உங்க ஈகோவை இழுத்து அழிச்சிடும். நல்லா கவனிங்க. ஒரு முறை ரமணர்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், சாமி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் என்ன பண்ணட்டும்? ரமணர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், அந்த எனக்குங்கிற ஆள் யாருன்னு பாரு. நாம எல்லாரும் வெளியில தீர்வு தேடுறோம், ஆனா உள்ளுக்குள்ள தான் கோளாறு இருக்கு. அருணாச்சல அஷ்டகம் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி உங்க அகந்தைய காலி பண்ணும். இந்த அஷ்டகத்தோட 8 வரிகளும் 8 நிலைகளை குறிக்குது. ஒவ்வொரு வரியும் உங்க மனசுல இருக்கிற ஒரு லேயரை உரிச்சு எடுக்கும். இது ஒரு ஆன்மீக அறுவை சிகிச்சை. இப்போ இந்த 8 வரிகளுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை பார்ப்போம். முதல் வரி, அறிவினால் அறியப்படாதவன். உங்க லாஜிக்க தூக்கி ஓரம் வைங்க. இந்த பிரபஞ்சத்தை அறிவால புரிஞ்சுக்க முடியாது, உணர்வால தான் முடியும். யோசிக்கிறத நிறுத்திட்டு உணர ஆரம்பிங்க. 2வது வரி, பார்த்தல், நினைத்தல், போற்றல். அருணாசலத்தை நினைச்சாலே போதும், உங்க கர்மாவோட வேர் அழுக ஆரம்பிக்கும். ஒரு சூரிய ஒளி பட்டா எப்படி பனி உருகுமோ அப்படி அருணாசல நினைப்பு உங்க பாவங்களை உருக்கிடும். 3வது வரி, அகந்தையை அழித்தல். இந்த மலை ஒரு பெரிய பிளாக் ஹோல் மாதிரி. நீங்க உங்க பிரச்சனைகளை அதுகிட்ட கொடுத்தா அதை அப்படியே முழுங்கிட்டு உங்களுக்கு அமைதியை மட்டும்தான் திருப்பி தரும். 4வது வரி,
யார் இந்த நான்? ரமணரோட முக்கியமான கேள்வி இதுதான். உங்களுக்கு பிரச்சனை வரும்போது யாருக்கு இந்த பிரச்சனைன்னு கேட்டு பாருங்க. அந்த நான் யாருன்னு தேடுனா அங்க அருணாசலம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். நீங்க இந்த அஷ்டகத்தை கேட்கும்போது வார்த்தைகளை கவனிக்காதீங்க. அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற அமைதியை கவனிங்க. அதுதான் உண்மையான மருந்து. 5வது வரி ஒரு பெரிய வாழ்வியல் ரகசியத்தை சொல்லுது. உலகமே ஒரு சினிமா. நாம நிஜம்னு நினைக்கிற இந்த உலகம் ஒரு ஸ்கிரீன்ல ஓடுற படம் மாதிரி. ஸ்கிரீன் தான் அருணாச்சலம். படம் மாறிக்கிட்டே இருக்கும், ஆனா ஸ்கிரீன் மாறாது. உங்க வாழ்க்கையில இன்பம் வரும், துன்பம் வரும், ஆனா உங்க ஆன்மாங்கிற அந்த ஸ்கிரீன்ல எந்த பாதிப்பும் வராது. 6வது வரி எண்ணங்களின் முடிவு. அருணாச்சலம்னா என்ன தெரியுமா? எண்ணங்களே இல்லாத ஒரு நிசப்தமான இடம். உங்க மனசு ஒரு குரங்கு மாதிரி குதிச்சுக்கிட்டே இருக்குல்ல, அந்த குரங்கு அமைதியா உட்காரணும்னா அதுக்கு அருணாச்சலம்ங்கிற ஒரு பெரிய பழத்தை கொடுக்கணும். 7வது வரி சரணாகதி. நீங்க உங்க பாரத்தை ஏன் இன்னும் சுமந்துட்டு இருக்கீங்க? ரமணர் சொல்றாரு, என்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ நிம்மதியாயிரு. இது ஒரு டிவைன் பிசினஸ் டீல் மாதிரி. நீங்க உங்க கவலையை கொடுக்குறீங்க, அவர் உங்களுக்கு பேரானந்தத்தை கொடுக்கறாரு. 8வது வரி ஒன்றாதல். கடைசி வரி, நீங்க வேற அருணாச்சலம் வேற கிடையாது, நீங்களே தான் அது. ஒரு துளி கடல் தண்ணி கடல்ல கலந்தா அதுவும் கடல் தான். இந்த 8 வரிகளும் உங்க டிஎன்ஏவை மாத்தக்கூடிய சக்தி கொண்டது. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த கவனிங்க. இந்த 8 வரிகள் வெறும் கவிதை கிடையாது, இது ஒரு சயின்ஸ். நம்ம மூளை எப்பவும் பீட்டா அலைகள்ல இயங்கிட்டு இருக்கும், அதாவது ரொம்ப பதட்டமா இருக்கும். ஆனா நீங்க அருணாச்சல அஷ்டகத்தை கேட்கும்போது உங்க மூளை ஆல்பா அலைகளுக்கு மாறுது. இது உங்க நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துது. ரமண மகரிஷி திருவண்ணாமலையை ஏன் ஒரு காந்தம்னு சொன்னார்னு இப்ப புரியுதா? காந்தம் எப்படி இரும்ப ஒரு அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு வருமோ, அப்படி இந்த அஷ்டகம் சிதறி கிடக்கிற உங்க கவனத்தை ஒரே புள்ளியில குவிய வைக்குது. நீங்க எப்ப உங்க கவனத்தை உங்க மேல திருப்புறீங்களோ அப்பவே உங்க பாதி நோய்கள் குணமடைய ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெஸ் தான் எல்லா நோய்க்கும் காரணம்னு டாக்டர் சொல்றாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரே மருந்து இந்த அஷ்டகம் சொல்லி கொடுக்கிற நான் யாருங்கிற கேள்விதான். இது ஒரு ரீப்ரோகிராமிங் கோட். இதை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சா அப்புறம் வெளியில இருக்கிற எந்த பிரச்சனையும் உங்களை அசைக்க முடியாது. நீங்க ஒரு பவர்ஃபுல் மனுஷனா மாற இதுதான் முதல் ஸ்டெப். நாம ஏன் கஷ்டப்படுறோம்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம எதையாவது ஒன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம், அது கிடைக்காதப்போ கவலைப்படுறோம். ஆனா அருணாச்சல அஷ்டகம் என்ன சொல்லுதுன்னா, இருக்கிறத அப்படியே ஏத்துக்கோ. இதுதான் வாழ்க்கையோட பெரிய பாடம். ரமண மகரிஷி அவரோட உடம்புல கேன்சர் வந்தப்போ கூட வலிக்குது, ஆனா நான் வருத்தப்படலைன்னு சொன்னாரு. அது எப்படி சாத்தியம்? ஏன்னா அவர் அந்த வலியோட தன்னை அடையாளப்படுத்திக்கல. நாம என்ன பண்றோம்? ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட ஐயோ எனக்கு தலைவலிக்குதேன்னு கதறோம். நீங்க வேற, அந்த வலி வேறன்னு தெரிஞ்சுக்கிட்டா அங்க துக்கம் இருக்காது. அருணாச்சலம்ங்கிறது அந்த அசையாத சாட்சி. உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா நாடகத்தையும் அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சாட்சி. அந்த சாட்சி நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அப்புறம் தோல்வி உங்களை பாதிக்காது, வெற்றி உங்களை தலக்கணமாக்காது. இதுதான் ஒரு ராஜ வாழ்க்கை. அருணாச்சல அஷ்டகம் உங்களை அந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு போகுது. இந்த 8 வரிகளை ஒரு மந்திரமா பார்க்காம ஒரு மேப்பா பாருங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சத்தத்தையும் விட மௌனம் தான் ரொம்ப பவர்ஃபுல். ரமண மகரிஷி அதிகமா பேச மாட்டாரு, ஆனா அவர் முன்னாடி வந்து உட்கார்ந்தாலே மக்களோட பிரச்சனைகள் தீந்துடும். அந்த மௌனத்தோட வடிவம் தான் அருணாச்சலம். இந்த அஷ்டகத்தை நீங்க கேட்கும்போது வார்த்தைகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த அமைதியை கவனிங்க. அதுதான் உண்மையான அருணாச்சலம். உங்க மனசு எப்பவும் எதையாவது பேசிக்கிட்டே இருக்குல்ல, அதை நிறுத்துறதுக்கு தான் இந்த 8 வரிகள். நீங்க எவ்வளவு தூரம் மௌனமா இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் உங்க சக்தி அதிகமாகும். அருணாச்சல அஷ்டகம் உங்களுக்கு அந்த மௌனத்தை தான் பரிசா கொடுக்குது. அருணாச்சலான்னு நீங்க ஒரு முறை மனசார சொன்னா உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அதிர்வடையும். அந்த அதிர்வு உங்க கர்மாவை கரைக்கும். கர்மானா என்ன? உங்க மனசுல பதிஞ்சிருக்கிற பழைய ஞாபகங்களும் பழக்க வழக்கங்களும் தான் கர்மா. அந்த பழைய பேட்டர்ன்ஸை உடைக்க இந்த அஷ்டகம் ஒரு வைரூசி மாதிரி வேலை செய்யும். இத தினமும் பயிற்சி பண்ணுங்க.
உங்க வாழ்க்கையில ஒரு மிராக்கிள் நடக்கிறத நீங்களே பாப்பீங்க. இப்போ இதை எப்படி உங்க வாழ்க்கையில அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம். தினமும் காலையில எழுந்ததும் கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் இந்த அஷ்டகத்தை கேளுங்க. இல்லனா மனசுக்குள்ள அந்த வரிகளை நினைச்சு பாருங்க. அந்த நேரத்துல உங்க போனை தொடாதீங்க, சோஷியல் மீடியா பார்க்காதீங்க. உங்க கவனத்தை முழுசா அருணாச்சல மலை மேல வைங்க. அந்த மலை உங்க கண்ணு முன்னாடி நிக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அந்த மலையோட உறுதி, அதோட அமைதி உங்களுக்குள்ள இறங்கறத உணருங்க. அப்புறம் உங்க வேலையை பார்க்க ஆரம்பிங்க. அன்னிக்கு பூரா நீங்க ரொம்ப எனர்ஜிக்கா இருப்பீங்க. உங்களுக்கு யாராவது ஒருத்தர் கஷ்டம் கொடுத்தா கூட இதுவும் ஒரு நாடகம்தான்னு நினைச்சு கடந்து போயிட்டே இருப்பீங்க. இதுதான் அருணாச்சல அஷ்டகம் கொடுக்குற மென்டல் ஸ்ட்ரென்த். இது தெரிஞ்சா மட்டும்தான் இந்த அஷ்டகம் உங்களுக்கு முழுசா வேலை செய்யும். உங்களை நீங்களே செதுக்கிற ஒரு சிற்ப வேலை இது. ஒவ்வொரு வரியும் உங்க மனசுல இருக்கிற ஒரு கசப்பை நீக்கி உங்களை ஒரு சுத்தமான வைரமா மாத்தும். அடுத்த பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அமைதியா மூச்சை கவனிங்க. சரணடைகிறது அப்படின்னா நீங்க கோழைன்னு அர்த்தம் கிடையாது. அதுதான் இந்த உலகத்துல இருக்கிறதுலயே மிகப்பெரிய தைரியம். நான் பார்த்துப்பேங்கிற அகந்தைய விட்டுட்டு அவன் பார்த்துப்பாங்கிற நம்பிக்கைக்கு வர்றது தான் சரணாகதி. ரமண மகரிஷி இந்த அஷ்டகத்துல இததான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறார். நீங்க ஒரு பாரத்தை தூக்கிட்டு ரயில்ல போறீங்கன்னு வச்சுப்போம். அந்த பாரத்தை உங்க தலையிலேயே வச்சுக்கிட்டா உங்களுக்கு தான் வலிக்கும். ஆனா அதை கீழே வச்சுட்டா ரயிலே அந்த பாரத்தையும் சேர்த்து சுமந்துட்டு போகும். அதே மாதிரி தான் இந்த அருணாச்சலமும். உங்க கவலைகள், உங்க பயம், உங்க கடன் பிரச்சனை எல்லாத்தையும் அந்த மலை முன்னாடி ஒரு நிமிஷம் வச்சு பாருங்க. அருணாச்சலா, நான் உன்னோட குழந்தை. இதோ என்னோட பாரம். நீயே பார்த்துக்கோன்னு சொல்லுங்க. அந்த நிமிஷமே உங்களுக்குள்ள ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். இது ஒரு மாயை கிடையாது. இது ஒரு சைக்கலாஜிக்கல் ரிலீஸ். நீங்க எப்போ ரிலாக்ஸ் ஆகுறீங்களோ அப்பதான் உங்க மூளை அந்த பிரச்சனைக்கான சரியான தீர்வை யோசிக்க ஆரம்பிக்கும். ஏன் திருவண்ணாமலைக்கு மட்டும் இவ்வளோ ஸ்பெஷல்? உலகத்துல எத்தனையோ மலைகள் இருக்கு. ஆனா ரமணர் ஏன் இந்த மலையையே கடவுளா பார்த்தாரு? ஏன்னா இது ஒரு லிங்கம். நெருப்பு மலைன்னு இதை சொல்லுவாங்க. பழங்காலத்திலிருந்தே சித்தர்களும் யோகிகளும் இந்த மலையை சுத்தி வாசம் செஞ்சுட்டு வராங்க. நீங்க அங்க போனீங்கன்னா அங்க இருக்கிற காத்துல கூட ஒரு ஆன்மீக அதிர்வு இருக்கும். அந்த அதிர்வை ஒரு பாட்டுக்குள்ள கொண்டு வந்தது தான் இந்த அருணாச்சல அஷ்டகம். நீங்க திருவண்ணாமலைக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல. இந்த அஷ்டகத்தை நீங்க எங்க இருந்து கேட்டாலும் அந்த மலையோட எனர்ஜி உங்களை வந்து சேரும். ஏன்னா அருணாச்சலம்ங்கிறது ஒரு ஜியோகிராஃபிக்கல் லொகேஷன் மட்டும் கிடையாது. அது ஒரு காஸ்மிக் பவர் ஸ்டேஷன். அந்த பவர் ஸ்டேஷனோட உங்களை கனெக்ட் பண்ற ஒரு வயர் தான் இந்த 8 வரிகள். இந்த வயரை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற இருட்டு தானா விலகிடும். ஒளி உங்க வீட்டுக்குள்ள வரும். நம்ம பயத்துக்கு முக்கியமான காரணமே இந்த காலம்தான். நேத்து என்ன நடந்தது, நாளைக்கு என்ன நடக்கும், இதையே நினைச்சு நாம செப்புக்கிட்டு இருக்கோம். ஆனா அருணாச்சல அஷ்டகம் உங்களை இந்த நிமிஷத்துக்கு கூட்டிட்டு வருது. அருணாச்சலம்னா அசையாததுன்னு அர்த்தம். காலங்கள் மாறலாம், வருஷங்கள் ஓடலாம், ஆனா அந்த மலை அப்படியே தான் நிக்குது. உங்க மனசும் அந்த மாதிரி அசையாம இருக்கணும்னா நீங்க காலத்தை கடந்த ஒரு விஷயத்தை பிடிச்சுக்கணும். அந்த அசையாத தன்மை உங்களுக்குள்ள வந்துட்டா அப்புறம் எதுக்காகவும் நீங்க அவசரப்பட மாட்டீங்க. எல்லாமே சரியான நேரத்துல நடக்குங்கிற ஒரு தெளிவு உங்களுக்குள்ள வரும். ரமண மகரிஷி எந்த ஒரு வேலையையும் பதட்டப்பட்டு செஞ்சதே கிடையாது. அவர் சமைச்சா கூட அந்த இடத்துல ஒரு தியானம் இருக்கும். அந்த நிதானம் தான் உங்களுக்கு தேவை. இந்த அவசர உலகத்துல எல்லாரும் ஓடுறப்போ நீங்க மட்டும் நிதானமா இருந்தா நீங்க தான் இந்த உலகத்தோட வின்னர். அந்த வின்னர் குவாலிட்டிய இந்த அஷ்டகம் உங்களுக்குள்ள விதைக்கும். கர்மான்கிறது ஏதோ ஒரு சாபம் கிடையாது. அது உங்களோட பழைய பழக்க வழக்கங்கள், பேட்டர்ன்ஸ். உதாரணமா, ஒருத்தர் உங்களை திட்டினா நீங்க உடனே கோவப்படுறீங்கன்னா அது உங்க மனசுல இருக்கிற ஒரு பேட்டர்ன். இந்த அஷ்டகம் என்ன செய்யுதுன்னா அந்த பேட்டர்னை சுட்டி எரிச்சிடுது. ரமண மகரிஷி சொல்லுவாரு, ஞானிங்கிறவன் எரிஞ்ச துணி மாதிரி. பார்க்க துணி மாதிரி இருக்கும், ஆனா தொட்டா சாம்பலாயிடும். அதே மாதிரி உங்க கர்மாவையும் இது சாம்பலாக்கிடும். நீங்க பழைய மனுஷனா இருக்க மாட்டீங்க. உங்க பழைய கோவம், பழைய பொறாமை, பழைய பயம் எல்லாமே இந்த அஷ்டகத்தோட நெருப்புல எரிஞ்சு போயிடும். நீங்க ஒரு புது மனுஷனா பிறப்பீங்க. ஒரு குழந்தை எப்படி கவலை இல்லாம சிரிக்குமோ அந்த சிரிப்பு உங்களுக்குள்ள வரும்.
அருணாச்சல அஷ்டகம் ஒரு ரீபர்த் ப்ராசஸ். இதை நீங்க ஒரு 48 நாள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க. உங்க முகத்துல இருக்கிற தேஜஸ் மாறும், உங்க கண்ணுல ஒரு தெளிவு தெரியும், உங்க பேச்சுல ஒரு கனிவு வரும். இதுதான் உண்மையான ஆன்மீக வெற்றி. கடைசியா ஒரு ரகசியம் சொல்றேன். அருணாச்சலம்ங்கிறது உங்க உடம்புக்கு வெளியில இல்ல, அது உங்க இதயத்தோட வலது பக்கத்துல இருக்குன்னு ரமணர் சொல்றாரு. நீங்க தேடுற அந்த கடவுள், நீங்க தேடுற அந்த நிம்மதி எல்லாமே உங்க உள்ளேயே தான் இருக்கு. அருணாச்சல அஷ்டகம் என்ன செய்யுதுன்னா, வெளியில தேடுற உங்க பார்வைய அப்படியே உள்ள திருப்புது. நீங்க உங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு வெளியில யாரோ ஒருத்தர் கதவை தட்டுவாங்களான்னு காத்திருக்கீங்க. கதவு திறந்துதான் இருக்கு, நீங்க தான் வெளியில பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ மெதுவா திரும்பி உள்ள பாருங்க. அங்க அருணாச்சலம் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஒளிய நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல இருக்கிற எந்த வெளிச்சமும் உங்களுக்கு பெருசா தெரியாது. இதுதான் உண்மையான முக்தி. இத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன். ஏன்னா நிம்மதியை விட பெரிய செல்வம் எதுவுமே கிடையாது. அந்த நிம்மதியை இந்த அஷ்டகம் உங்களுக்கு இலவசமா கொடுக்குது. இத புடிச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையை கொண்டாடுங்க. இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த அஷ்டகம் சொல்லிக் கொடுக்கிற ஒரு டெக்னிக் கவனித்தல், ஆப்சர்வேஷன். ரமண மகரிஷி என்ன சொல்றாருன்னா, உங்க எண்ணங்களை நீங்க எதிர்க்க வேண்டாம், அதை அடக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சும்மா அதை ஒரு சாட்சியா இருந்து கவனிங்க. ஒரு ரோடு ஓரமா உட்கார்ந்துட்டு போற வர்ற வண்டிகளை எப்படி பாப்பீங்களோ அப்படியும் உங்க எண்ணங்களை பாருங்க. எனக்கு கோபம் வருதுன்னு சொல்லாதீங்க, கோபம் வர்றத நான் கவனிக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த ஒரு சின்ன வார்த்தை மாற்றம் உங்க மனசுல ஒரு பெரிய இடைவெளியை உருவாக்கும். அந்த இடைவெளி தான் அருணாச்சலம். எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு அமைதி இருக்குல்ல, அந்த அமைதி தான் நீங்க. ஒரு கடல் மேல அலைகள் எவ்வளோ அடிச்சாலும் ஆழத்துல ஒரு நிசப்தம் இருக்கும். அந்த ஆழத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறது தான் இந்த அருணாச்சல அஷ்டகம். இதை நீங்க பழக ஆரம்பிச்சா அப்புறம் எந்த ஒரு எமோஷனும் உங்களை பாதிக்காது. நீங்க ஒரு பவர்ஃபுல் அப்சர்வராகவே மாறிடுவீங்க. சயின்டிஃபிக்கா பார்த்தா இந்த உலகத்துல எல்லாமே ஒரு அதிர்வு தான், வைப்ரேஷன். உங்க உடம்பு, உங்க எண்ணங்கள், நீங்க பேசுற வார்த்தைகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சில அதிருது. அருணாச்சல அஷ்டகத்தோட வார்த்தைகள் ரொம்ப பழமையான பவர்ஃபுல்லான தமிழ் சொற்கள். இந்த வார்த்தைகளை நீங்க உச்சரிக்கும்போது உங்க உடம்புல இருக்கிற சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகுது. முக்கியமா உங்க இதயம், அநாகத சக்கரா மலர ஆரம்பிக்கும். அன்பு இல்லாத இடத்துல தான் பயம் இருக்கும். அருணாச்சலம்ங்கிறது ஒரு அன்பின் ஊற்று. அந்த அன்பை நீங்க உணர ஆரம்பிக்கும்போது உங்க நரம்பு மண்டலம் அப்படியே சாந்தமாகும். நிறைய பேருக்கு பிபி இல்லனா ஹார்ட் பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் அவங்க எப்பவும் ஒரு டென்ஷன்லயே இருக்கிறது தான். இந்த 8 வரிகள் அந்த டென்ஷனை ரிலீஸ் பண்ணி உங்க ரத்த ஓட்டத்தை சீராக்கும். இது ஒரு ஆன்மீக தெரப்பி. இத வெறும் பாடலா மட்டும் பார்க்காம உங்க ஆரோக்கியத்துக்கான ஒரு டானிக்கா பாருங்க. நீங்க இந்த பாதையில போகும்போது உங்க அகந்தை சும்மா இருக்காது. அது திரும்ப திரும்ப உங்களை பழைய உலகத்துக்கு இழுக்கும். இதெல்லாம் செஞ்சா ஒன்னும் நடக்காது, உனக்கு நிறைய வேலை இருக்கு, இப்போ போய் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கியேன்னு உங்க மனசு உங்ககிட்டயே பொய் சொல்லும். இதுதான் ஈகோவோட கடைசி முயற்சி. ஏன்னா நீங்க அருணாச்சலத்தை பிடிச்சுக்கிட்டா ஈகோ செத்து போயிடும்னு அதுக்கு தெரியும். அதனால அது உங்களை பயமுறுத்தும். ஆனா ரமணர் என்ன சொல்றார்னா, பயப்படாத, அந்த ஈகோ ஒரு நிழல் மாதிரி. நிழலை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்கல்ல. வெளிச்சம் வந்தா நிழல் காணாம போயிடும். அருணாச்சல அஷ்டகம்ங்கிறது அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டா ஈகோ தானா மறைஞ்சிடும். உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. உங்க மனசு சொல்ற பொய்ய நம்பாதீங்க. அந்த பொய்ய தாண்டி ஒரு உண்மை இருக்கு. அந்த உண்மைதான் உங்க ஆன்மா. அந்த ஆன்மாவை அடையறதுக்கு இந்த 8 வரிகள் ஒரு பாலம் மாதிரி உதவும். நிம்மதியா இருக்கிற ஒரு மனுஷன் கிட்ட ஒரு தனி தேஜஸ் இருக்கும். அவர் பேசலனா கூட அவரை சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். திருவண்ணாமலையில ரமணரை பார்க்க வர்றவங்க அவர் முகத்தை பார்த்த உடனே அவங்க அழுகையை நிறுத்திடுவாங்க. அது ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் அந்த பேரமைதியோட ஒன்றி போயிட்டாரு. அருணாச்சல அஷ்டகம் உங்களை அந்த நிலைக்கு தயார் பண்ணுது. நீங்க இந்த வரிகளை தினமும் கேட்க கேட்க உங்க முகத்துல ஒரு சிரிப்பு தானா வரும். உங்க கண்கள்ல ஒரு ஒளி வரும். உங்ககிட்ட பேசுறவங்களுக்கே ஒரு நிம்மதி கிடைக்கும்.
இவன்கிட்ட பேசினா ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்குதுன்னு அவங்க நினைப்பாங்க. இதுதான் நீங்க இந்த உலகத்துக்கு கொடுக்கிற மிகப்பெரிய கிஃப்ட். நீங்க பெரிய சாதனை பண்ண வேண்டாம். நீங்க அமைதியா இருந்தாலே போதும். உங்க அமைதி இந்த உலகத்தை குணப்படுத்தும். அருணாச்சல அஷ்டகம் உங்கள ஒரு ஹீலரா மாத்தும். அந்த மாற்றத்தை இப்பவே உங்களுக்குள்ள அனுபவிக்க ஆரம்பிங்க. கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். அருணாச்சலம் உங்களை ஒருபோதும் கைவிடாது. நீங்க அவரை மறந்தாலும் அவர் உங்களை மறக்க மாட்டார். ஏன்னா ஒரு அம்மா எப்படி குழந்தைய பார்த்துப்பாரோ அப்படி இந்த மலை உங்களை பார்த்துக்கும். நீங்க எங்க இருந்தாலும் என்ன செஞ்சாலும் அந்த மலையோட அருள் உங்களுக்கு பின்னாடி ஒரு நிழல் மாதிரி இருக்கும். அருணாச்சல அஷ்டகத்தை நீங்க முடிக்கும்போது ஒரு பெரிய நன்றியுணர்வோட முடிங்க. அருணாச்சலா, எனக்கு இந்த ரகசியத்தை சொன்னதுக்கு நன்றின்னு சொல்லுங்க. அந்த நன்றியுணர்வு தான் உங்க வாழ்க்கையை இன்னும் அழகாக்கும். எப்போ உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் இந்த வீடியோவை திரும்ப வந்து பாருங்க. இந்த 8 வரிகளை திரும்ப கேளுங்க. இது ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி வேலை செய்யும். உங்க வாழ்க்கை ஒரு அழகான பயணம். அந்த பயணத்துல அருணாச்சலம் உங்க கூடவே இருக்கார். அந்த நம்பிக்கையோடு இன்னைக்கு உங்க வேலையை தொடங்குங்க. வெற்றி உங்க பக்கம், அமைதி உங்க உள்ளே. ஒன் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ. ரமண மகரிஷி ஒரு இடத்துல சொன்னாரு, நீ திருவண்ணாமலைக்கு வரணும்னு நினைச்சாலே உன்னோட பாதி கர்மா முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அருணாச்சலம்ங்கிறது எல்லாரையும் கூப்பிடாது. யாருக்கு அந்த ஒரு ஷிஃப்ட் தேவைப்படுதோ அவங்கள மட்டும்தான் அது தன் பக்கம் இழுக்கும். நீங்க இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது ஒரு எதேச்சையான விஷயம் கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரப்போகுதுங்கிறதுக்கான ஒரு சைன் இது. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆன்மீகம்ங்கிறது ஏதோ ஒரு வயசான காலத்துல பண்றது இல்ல. அது இப்போ இந்த நிமிஷமே உங்க வாழ்க்கையை மாத்திக்கிறது. இந்த அருணாச்சல அஷ்டகத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பாருங்க. உங்க நிம்மதி மேல நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட். இது கொடுக்கற லாபம் உங்க வாழ்க்கையை வேற லெவலுக்கு கூட்டிட்டு போகும். இப்போ எனக்காக ஒரு விஷயம் செய்யுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எப்போ அதிகமா மன அழுத்தத்தை உணர்ந்தீங்க? அந்த நேரத்துல உங்களுக்கு எது ஆறுதலா இருந்தது? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம கம்யூனிட்டியில இருக்கிற மத்தவங்களுக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அருணாச்சல அஷ்டகம் பாடலை பிண்டு கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதை காப்பி பண்ணி நோட் பேட்ல வச்சுக்குங்க. தினமும் பாராயணம் பண்ணிட்டு வாங்க. ரமணர் சொன்னது அப்படியே நடக்கிறத நீங்க உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு நம்ம ஷிஃப்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு இன்னும் நிறைய இது போன்ற ஆழமான விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வர ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அடுத்த ஒரு மிராக்கிள் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா.